இப்ப நீ தானே சொன்னீங்க என்ன விடுங்க என்ன விடுங்க. நீங்கள் யார் ஒரு நாட்டு இளவரசர், நான் யார் ஏழ்மை குடியில் பிறந்தவன். என்னை கட்டி பிடிக்காதீங்க, என்ன விடுங்க. அதுதான் என்ன விடுங்க. அது எதை விடுறாங்க? நீ தானே சொன்னீங்க என்ன விடுங்க. இந்த பெண்களே இப்படித்தான் ஆரம்பத்துல எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம், உனக்கு வேணாம். அப்புறம் ஆம்பளைங்க நாங்க விட்டா கூட பொம்பளைங்க நீங்க எங்களை விட மாட்டீங்க. ஏன் எங்களை விட்டா அந்த காதல் ஆசை ஏன? இவள் ஆசை முதல்ல வைத்துக் கொண்டு ஏன் எதற்காக மறுப்பு தெரிவிக்கின்றாய்? என்னங்க நீங்க வேற? நான் யார்? சாதாரண ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவன். நீங்க யார்? இந்நாட்டு இளவரசி. என்னை காதலிச்சு கைவிட்டாங்க. நிலைமை என்னங்க? எங்கடி விடுறாங்க கையா? சாரதா விடுங்க. இவரே ஒரு நாட்டு இளவரசராக இருக்கிறார். நம்மை காதலித்து விட்டு கைவிட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்னாவது என்று மனதில் ஒரு கலக்கம். அந்த தயக்கமே தேவை கிடையாது. ஏனென்றால் இந்த காதல் என்பது ஜாதி மதம் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பாராமல் வருவதுதான் காதல். பணத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்து வருவதுதான் காதல். அந்த காதல் உன் மீது வந்து விட்டது. ஏன் இதயத்தில் உணர்த்தி வரிகொடுத்து விட்டேன், உன்னுடைய இதயத்தை என்னிடத்தில் வரிகொடுத்து விட்டார். பிறகு ஏன் தயக்கம்? வாடிய உன்னை எப்படிங்க நான் நம்புவேன்? அதனாலே கழுத்துல தாலி கட்டி என் மனைவி ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நம்புவேன். நம்பிக்கை கிடையாது. ஆகட்டும். வாழ்விலே 16 செல்வங்களை பெற்று சீரு சிறப்போடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று ஏன் மனதார நான் வாழ்த்துகிறேன். மாலதி தயவு செய்து சொல்றேன், இந்த ஆம்பளைங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்காது இப்ப இருக்கிற காலகட்டம். ஏன்னா எப்ப ஒரு ஆம்பளை பொம்பளை கைத்துல தாலி கட்டுறானோ அப்பயே அவங்க கதை முடிஞ்சு போச்சுதான். ஆமா. ஏய் மாலதி, என்னங்க? என்னடி? நான் யாருங்க? என்னுடைய மனைவி. எனக்கு நீண்ட நாளா ஒரு ஆசைங்க. என்ன ஆசை? ஓஹோ, மூஞ்சிருப்பத்துல கல்யாணம் ஆகி போச்சு, யாருமே மொழி வைக்கலனா? ஏன் கண்டிப்பா வைப்பாங்க. யாரு வைப்பாங்க? எல்லா அண்ணன் மாதிரி மாமா மாதிரி கண்டிப்பா வைப்பாங்க. எங்கடி வைக்கிறாங்க மொழி? ஏய் பணபாட்டம் பின்னாடி வைக்கிறாங்க. ஆமாங்க, பின்னாடி வைக்கிறாங்களாங்க. ஏய் என்னையாச்சு? என்னங்க? நீண்ட நாள் ஆசை பண்ணி என்ன தெரியுமா? மண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கழுத்து இருக்கிற முத்தார மாலை எனக்கு அடிச்சு வச்சு. ஏய் என்ன? ஏன் அண்ணி கழுத்திருக்கிற முத்தார மாலை உனக்கு வேண்டுமா? ஏய் மாலதி, அதுக்கு அவன் தவிர்த்து வேறவனா கேளு. அதை விட விலை மதிப்பு கூடுதல் முத்தாரோ புதிய முத்தாரத்தை நான் உனக்கு வாங்கி தரேன். முடிய போதும் இனியா பேசுறேன். இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு, ஒரு மனைவியா அசை கேட்கிறா, அதை வாங்கி கொடுக்க துப்பு இல்ல உனக்கு? ஐயே ஏய் ஏண்டி இதெல்லாம் விட்டு தரடி, உனக்கு புதிய முத்தாரத்தை வாங்கி தரேன். ஏன் அந்நிடத்தில் சென்று முத்தாரத்தை கேட்டால் கொடுக்க மறைக்க மாட்டார்கள், கொடுத்து விடுவார்கள். இருந்தாலும் மைத்துனா, இந்த முத்தாரத்தை யாரிடத்தில் கொண்டு கொடுக்க போகிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் நான் என்ன பதில் உரைப்பது? ஆகினால அந்த முத்தாரத்தை விட்டு வேற வாங்கி தரேன். வெரி சிம்பிள்யா, இமிடியேட்டா போங்க. உங்க சொன்னீங்க கொடுத்தா வாங்கிட்டு வாங்க, இல்ல திருடிட்டு வந்துருங்க. நல்லா அருமையா சொன்னா பாரியா மனைவி. அயல்நாடு போய் பட்டப்படி முடிச்சுட்டு வந்துக்கிறேன், போய் திருன்னு வரத்தான். ஏன் படிச்சீங்களா? திருட மாட்டாங்களா? ஏய் அதெல்லாம் விடுறி. திருத்தணிக்கு வழி கட்டுற கதையாகுது வாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கல்யாணம் ஆகி போச்சு, வா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம். நீ பேசுறது மூடு வாங்க. ஆனா என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது கேட்டுக்கணும். கல்யாணம் ஆகி போச்சு, கட்சியில ஃபர்ஸ்ட் நைட் வேணாம், நான் எப்படி அவருக்கு வெளியே பாக்கிறதுக்கு அப்படித்தானே தெரியும், உலகத்துல தெரியும். ஆனா என்னால அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் வேணாம்னு சொல்லுது. என்னது ஃபர்ஸ்ட் நைட் வேணாமா? வேணாமே. அப்ப முதலர் வச்சுங்க. டேய் இது நல்லா இருக்குதே, வா நம்ம முதலர் வச்சுக்கலாம். ஐயோ ரெண்டு ஒண்ணு தெரியும் மூடியா வாய். அப்ப அது வேணாமா? அண்ணா முதலர் வேணாமா? அது வேணாமா? முதல் பகல் வச்சுங்க. இது நல்லா இருக்கு. அதை விட சரி வா நம்ம பகலே வச்சுக்கலாம். நாயானி ஒரு கணவன் மனைவிக்கு இரவு எதுக்கு வச்சிருக்காங்க? எப்பனாலும் பேச வேண்டியதானா? பேசக்கூடாத பகல்ல. ஏண்டி ஒரு ஷிப்கார்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க நைட் டியூட்டிக்கு, பகல் என்ன பண்றது?
யோ எஸ்ட பத்தி என்கிட்ட பேசாத. அப்படின்னா முத்தாரத்தை ஆமா முத்தாரத்தை கொண்டு வந்தால்தான் நாம் இருவருக்கு முதலிரவா. ஏய் பன்னெண்டுல காத்து நிறு. 1 லிட்டர் பாலை வாங்கி சுண்ட சுண்ட காய்ச்சி பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் போட்டு வை. முத்தாரத்தை கொண்டு வந்து உன் கரத்துல ஒப்படைத்து விட்டு நான் வந்து பால் குடிக்கிறியா? கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் நடத்த நினைச்சிருக்கேடா. இந்த மாலதி யாரும் நினைச்சிருக்கிறேன். முள்ளால் தான் எடுக்கணும். வைரத்தை தான் இருக்கணும். பகையாளி குடும்பத்தை ஒருவாடு இப்பதான் கால் விட்டு வச்சிருக்கேன். பாரு இந்த மாலதி யாருன்னு. என்னுடைய கணவரும் என்னுடைய மைத்துனருக்கு பெண் பார்க்க சென்றிருக்கிறார். எப்பொழுது வருவார் என்று வறுமையை விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த நாட்டு இளவரசி என்றே தெரியவில்லை. ஏன் அரண்மனைக்கு ஏற்றவளா என்று புரியவில்லை. வரட்டும். உடெல்லாம் எரிச்சியாக இருக்கிறது. உறக்கமும் வருகிறது. சற்று நேரம் பஞ்சனையில் உறங்க வேண்டும் அல்லவா? ஏதோ அறியாமல் தெரியாமல் திருட வந்து விட்டேன். அதற்காக என் நாட்டு இளவரசன் ஒரு பட்ட படிப்பு கொடுத்த ஒரு பட்டதாரி என்னை பார்த்து திருடன் என்று அழைத்து தவறின்றி என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். என்ன ஆணவம், என்ன அகம்பாவம்? நான் யாரடா? உனக்கு அண்ணி முன்னெடுத்த மன்னிப்பு நான் கேட்க வேண்டுமா? இத பாருடா, 1000 முறை சொல்வேன். நீ தான் திருட, நீ ஏன் திருட, நீ தான்